இன்று சட்டமன்றத்தில் நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்திலே ஒன்றிய அரசு கொண்டு வர உத்தேசித்துள்ள திருத்தங்களை முற்றிலுமாக திரும்பப் பெற வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். அமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த போது இந்த வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் FCRA சட்டம் 2010 நிறைவேற்றப்பட்டது என்று குறிப்பிட்டார்கள். இல்லை, அந்த சட்டம் 1996 மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற நானும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதேபோல நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மை கிறிஸ்தவ நிறுவனங்கள், அதேபோல முஸ்லிம் நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி கல்லூரிகளை ஏற்படுத்தி கல்வியின் கண்ணை திறந்தார்கள். பல இடங்களிலே பள்ளிக்கூடங்களே இல்லாத ஒரு சூழலில் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ அமைப்புகள் பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வி கண்ணை திறந்தது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இதுபோன்று மக்களுக்கு நலன் தரக்கூடிய பல திட்டங்கள், அது கல்வியாக இருக்கலாம், ஒரு இயற்கை பேரிடர் நடைபெறும் போது அங்கு செய்யப்படக்கூடிய நிவாரண உதவிகளாக இருக்கலாம், அதே போன்று மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவதாக இருக்கலாம், இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். மிக முக்கியமாக நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு விரோதமாக மனித உரிமை மீறல்கள் நடைபெறும் போது அதற்கு எதிராக துணிச்சலாக களத்தில் நின்று அந்த மனித உரிமை மீறலில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த பணியாக இருக்கலாம். இப்படியான சிறந்த அறப்பணிகளை இந்த நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. என்னை பொறுத்தவரை